ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் லாப்சன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு அன்னைக்கு மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். நாம அன்னைக்கு வீடியோ அப்படின்றது மேக் பண்ணல, இருந்தாலுமே டெலகிராம் சேனல்ல நம்ம லெவல்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணிட்டோம். லெவல்ஸை ஷேர் பண்ணிட்டு அன்னைக்கு வாய்ஸ் மெசேஜும் ஒன்று கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா மார்க்கெட் 25,150 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிறதே மார்க்கெட் கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 26,121. ப்ரீவியஸ் டே லோ அப்படின்றது 26,123 இருந்தது. அந்த லோவை விட 2 பாயிண்ட் கீழே தான் ஓப்பன் பண்ணியிருந்தான். ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்றது 142ல இருந்தது. அன்னைக்கு டே ஹையா வச்சிருந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 26,139. 139 இல்ல மேலவே வந்திருந்தது. 144 வச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. நம்ம கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தோம். 26,160 அப்படின்ற லெவலுக்கு கீழே இருக்கிறது ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் பண்ணக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் நாம சொன்ன மாதிரி நம்ம நினைச்சிருந்த மாதிரி எக்ஸாக்டா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஓப்பன் பிரைஸ்ல இருந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல ஒரு ரிஜெக்ஷன், அங்கிருந்து செல்லாக ஆரம்பிச்சவன் தான் எக்ஸாக்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாம கொடுத்திருந்த S1 2600 அந்த ஏரியால ரிஜெக்ட் ஆயிருக்கான். அப்படியே ஒரு நல்ல ஒரு டவுன் சைட், நல்ல கரெக்ஷன் கொடுத்து வந்திருக்காங்க. முடிவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம கொடுத்திருந்த S2 26,027 அந்த ஏரியாவை ரீச் பண்ணியாச்சு. இப்ப க்ளோசிங் நமக்கு அதுக்கு மேலதான் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க பிரீமியத்தை ஃபாலோ பண்ணீங்க, பிரீமியத்தை கிளியரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க கையில ஒரு ப்ரீ பிளான் அப்படின்றத வச்சுக்க முடியும். உங்க கையில ப்ரீ பிளான் அப்படின்றது இருந்தது அப்படின்னாவே லைவ்ல முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்க பிளான்க்கு சூட்டபிளா மார்க்கெட்ல சுச்சுவேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாம் அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் ஈஸி ஆயிட போகுது. அமையல அப்படின்னா அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்றத உங்களால பொறுமையா யோசிக்க முடியும். ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடங்கின உடனே நான் பார்த்துக்கலாம், தொடங்கினதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா பெரும்பாலானவங்க அப்படிதான் இருக்காங்க. நான் பண்றது இன்ட்ராடே, மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முன்னாடி என்ன நடந்திருக்கு, முதல் நாளோட டேட்டா உங்களுக்கு கண்டிப்பா தேவை. முதல் நாளோட டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நாம இந்த லெவல்ஸ் அப்படின்றத எடுக்கிறோம். அதை தாண்டி நம்ம சொல்ற ஸ்ட்ரைக்குங்களும் முதல் நாளோட க்ளோஸ் பிரைஸ், அதுக்கு முந்தின நாளோட க்ளோஸ் பிரைஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த கரண்ட் எக்ஸ்பைரியா இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் கடந்து வந்த அந்த பிரைஸுங்களை பேஸ் பண்ணி தான் நாம இந்த லெவல்ஸ், இந்த ஸ்ட்ரைக் எல்லாமே சூஸ் பண்றோம். அது எல்லாமே இவ்வளவு கரெக்டா வேலை செய்யுது அப்படின்னாவே பிரீமியத்துல தான் விஷயம் இருக்கு, ஸ்பாட்ல கிடையாது அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸ்பாட்டை நம்மளால பைசெல் பண்ண முடியாது. எப்படி ஒரு ரீட்டைல் ட்ரேடரால ஸ்பாட்டை பைசெல் பண்ண முடியாதோ அதே மாதிரிதான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல் ட்ரேடராலையும் அவங்களாலையும் ஸ்பாட்டை பையும் செல்லும் பண்ண முடியாது. அவங்க பண்ண போறது ஃபியூச்சர்ல பண்ண போறாங்க, இல்ல ஆப்ஷன்ஸ்ல பண்ண போறாங்க. ஒரு இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஆப்ஷன்ஸ் தான் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல என்ன நடக்குது அதுதான் உங்களுக்கு தேவை. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பிரீமியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பிரீமியம் சொல்றது தான் ஸ்பாட்ல நடக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ், திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, அன்னைக்கு பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஓகே, திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,188, 26,121. இந்த 21 அப்படின்றது வெள்ளிக்கிழமையோட ஓப்பன் அந்த பிரைஸ்ல நிக்குது. ஓகே, அதுக்கடுத்து 25,989, 25,918. இதுதான் நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 26,100 இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது
ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியாவா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. மார்க்கெட் இதுக்கு மேல 2600 2600க்கு மேல நின்னு பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி 26,050 அதுக்கு கீழே இருக்கிறதே தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பா தான் இருக்கு. நமக்கு ஓப்பன் எங்க கிடைக்குது அப்படின்றது முக்கியம். 26,050 இதுக்கு கீழே, அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்க்கு கீழேயும் ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழேயும் இருக்கிற பட்சத்துல நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு. பிரீமியமும் அதை தான் சொல்லுது. மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் அப்படின்றதே இல்லை சுத்தமா. ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ல ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை தான் எக்ஸ்பைரி. ஆனா திங்கக்கிழமைக்கு அட்லீஸ்ட் ஒரு 90 பாயிண்ட் இல்ல 100 பாயிண்ட் ஆவரேஜ் பிரைஸா இருக்கணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 65 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த 65 பாயிண்ட் அட்லீஸ்ட் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இருக்கணும். ஒரு நாளுக்கு முன்னாடியான பிரீமியம் தான் இன்னைக்கு இருக்கு. இந்த பிரீமியம் கம்மியா இருக்கிற நேரங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் என்னதான் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னாலும் அந்த பிரேக் அவுட்டை சஸ்டெயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது குறையும். எப்போல்லாம் பிரீமியம் அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நல்ல மூவ்மெண்ட் வரும். ஏன் அந்த நல்ல மூவ்மெண்ட் வரும் அப்படின்னா, மார்க்கெட்டை மேலையும் கீழே நகர்த்தினாதான் அந்த பிரீமியம் அப்படின்றத கரைக்க முடியும். இங்க பிரீமியமே இல்லை அப்படின்னா சும்மா இருந்தாவே கரைஞ்சிட போகுது. அதுதான் லாஜிக். ஸோ பிரீமியம் அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ். அதுதான் அதுல இருக்க அந்த பிரைஸ் எத்தனை பாயிண்ட் இருக்கு. ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்றது சாரி ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது மார்க்கெட் நிக்கிற இடம்லாம் ஏடிஎம் ஸ்ட்ரைக் கிடையாதுங்க. மார்க்கெட்ல எந்த ஸ்ட்ரைக்ல சேம் ஸ்ட்ரைக்ல காலும் புட்டையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பிரைஸ்ல எந்த ஸ்ட்ரைக்ல டிஃபரெண்ட் கம்மியா இருக்கு அதுதான் எப்பவுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஏன்னா அது அந்த ஸ்ட்ரைக்கு தான் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா நிற்கும். எக்ஸ்பைரி முடியறதுக்கு முன்னாடி டைம் வேல்யூ அப்படின்றது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்கும். அந்த டைம் வேல்யூவை நில் பண்ணணும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இருக்கிற டைம் வேல்யூவோட சேர்த்து தான் நீங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு டைம் செக் பண்ணும் போதும் ஒவ்வொரு எக்ஸ்பைரியை மாத்தும் போது வேற வேற ஏடிஎம் ஸ்ட்ரைக் கிடைக்கும். அது எல்லாமே அந்த ஸ்ட்ரைக்ல அந்த அந்த நீங்க எந்த கான்ட்ராக்டை சூஸ் பண்றீங்களோ அந்த கான்ட்ராக்ட்ல இருக்க டைம் வேல்யூவை பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது தள்ளி போயிட்டே இருக்கும். பிரீமியத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது ஃபுல்லுமே ஒரு நம்பர்ஸ் தான். இந்த நம்பர்ஸை நீங்க எப்படி மூவ் ஆகுது, இதுல இருக்கிறது கூட்டல் கழித்தல் தான். உண்மையா சொல்ல போனா இதோட ஃபார்முலாஸ் தான் கிரீக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய விஷயமா பேசுவாங்க. ஆனா உள்ள நிஜமாவே இருக்கிறது சிம்பிளான கூட்டல் கழித்தல். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்ல உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் அப்படின்றது பை செல் பண்ணக்கூடிய இடம் கிடையாது. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னும் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.